ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன். இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்ருந்தேன். அந்த பேட்ச் ஒர்க் தைச்ச ப்ளவுஸு இதை நான் எப்படி தைக்க போகிறது அப்படின்றத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் நான் கையில் ஒரு ஃப்ளவர் மாடல் போட்டிருந்தேன். அந்த ஃப்ளவர் மாடலுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த ஃப்ளவர் கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு தைச்சி அதுக்கு மேலே நல்ல துணி வச்சுருக்கேன். நல்ல துணியை உள் பக்கமாக நான் கெட்ட பக்கம் வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த ஃப்ளவரில் அவுட் சைடு கேன்வாஸில் படாமல் கேன்வாஸ்க்கு வெளியே நான் தையல் போடுறேன். சரியா? கேன்வாஸ்க்கு வெளியே தையல் போடணும். அதாவது கேன்வாஸில் தையல் விழக்கூடாது. கேன்வாஸை ஒட்டியே லைனிங்கில் அப்படியே சுற்றி நீங்கள் மெதுவாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். ஏன்னா ஃபுல்லாக வளைவு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வி ஷேப்பில் உள்ள கட்டாயம் வருது. அதில் எல்லாம் சின்ன தையல் வந்து பொடுசாக வச்சுக்கோங்க. பொடுசாக வச்சுட்டு தைங்க. அப்போ தான் இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஓரளவாவது கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வி ஷேப்பில் உள்ளதெல்லாம் இந்த முக்கோணமாக பிடிச்சி இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு நாச் போட்டும் இது வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போ அந்த வி ஷேப்பில் ஒரு நாச்சு, அதுக்கப்புறம் அந்த வளைவில் எல்லாத்துலேயும் சின்னதாக ஒரு சிசர் கட் மாதிரி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம வளைவு திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வளைவு வந்து ஓரளவாவது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மதியில் லைனிங்கில் மட்டும் கட் பண்ணுங்கள். நல்ல துணியில் கட் பண்ணிடாதீங்க. லைனிங்கில் மட்டும். நான் அந்த நல்ல துணியை பின்னாடி இழுத்து பிடிச்சி வச்சிட்டேன். அப்புறம் இந்த ஹோல் வழியாக சின்னதாக ஹோல் போட்டாலே அது வழியாக நல்ல துணியை மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுங்க. ஏன்னா துணி நைஸாக இருந்துச்சு. அந்த நல்ல துணி வந்து அந்த த்ரெட்டு வந்து ஜரி த்ரெட்டு மாதிரி இருந்தது. அதனால் எழுப்பி விட்டோம் அப்படின்னா குச்சா அந்த நூலில் ஃபுல்லாக தெம்பிக்கிட்டு நீந்திக்கிட்டு நிற்கும். அதனால் மெதுவாக எடுத்தேன். ஸோ ஓரளவு பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிட்டு ரெண்டு கைக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக்குக்கு கேன்வாஸில் நெக்களவு வச்சு நான் வரைஞ்சி ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு நம்ம துணி கொடுத்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரவுண்ட் நெக் வேணுன்னா ரவுண்ட் நெக்கு, இதே மாதிரி நம்மளுக்கு ஹார்ட்டின் நெக் மாதிரி வேணும் அப்படின்னா ஹார்ட்டின் நெக் அளவுக்கு நம்ம டிசைனாக நம்ம வரைஞ்சி கேன்வாஸில் வெட்டிட்டு கேன்வாஸை உள்புறமாக நெக்கு தையல் போடணும். அதுக்கப்புறம் அவுட் சைடு இதில் ஃபுல்லாக நான் உள்ள கேன்வாஸ் அதை நம்மளுக்கு பிச்சு தூர போட வேண்டியது தான். நான் வந்து எதுக்கு அது தூர போடலான்னா அந்த அளவுகள் மாறாமல் இருக்கும். நெக்குடைய விரிவு அளவு மாறாமல் இருக்கும். அதனால் அப்படி வச்சுட்டேன். ஸோ அவுட் சைடும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸை நம்ம பதிச்சு வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அயனிங் பண்ணணுனாலும் நீங்கள் அயனிங் பண்ணிக்கலாம். நான் அயன் பண்ணலை, மேக்ஸிமம் தையலே போட்டு எடுத்துருவேன். அயன் பண்ணி அயன் பாக்ஸ் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இது தையல் போட்டுட்டோன்னா பெஸ்ட்டு. முடிஞ்சுது. உட்காந்த இடத்துல ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணி அதான் ஹீட்டு கூடுதலாக வச்சோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்க வேண்டாம். சின்ன ஒர்க்குக்கு நம்ம கையிலே வேலையை முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் போடுறது வந்து தையல் வெளியே போடுறேன். சரியா? கேன்வாஸை ஒட்டி வெளியே போட்டிருக்கேன் தையல். கேன்வாஸில் கிடையாது, லைனிங்கில் தான் தையல் போட்டுட்ருக்கேன். லைனிங்கில் தையல் போட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பும்போது அந்த வளைவுகள் எல்லாமே நம்ம வரைஞ்சிருக்கோம் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வளைவுகள் எல்லாம் நீட்டாக நம்மளுக்கு வரும். ஸோ அவுட் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு சுற்றி கட் பண்ணிடுங்க. சின்ன நாச்சஸ், ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே வளைவு, அதனால் சின்ன நாச்சஸ் வந்து சின்ன சிசர் கட் மாதிரி கொடுத்துருங்க. அப்போ திருப்பும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த திருப்பி எடுக்கிறது உங்களுக்கு சூப்பராக வந்துடும். கீழே உள்ளது நம்ம முதுகுப்புறம் ஈக்குவலாக கட் பண்ணியிருக்கோம். கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை கையை விட்டு இப்போ நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஷேப் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எட்ஜில் நீங்கள் ஒரு தையல் போட்டுன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டேன்னா இது நான் வேறு கலர் நூல் வச்சு தையல் போட்டிருக்கேன் எட்ஜில். நான் ஆனால் பெரிய தையலாக போட்டிருப்பேன். நான் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த தையலை வந்து நான் பிரித்து விட்ருவேன். அந்த நெக்கு தையல் வந்து இது நான் வேறு கலர் போட்டிருக்கிறதுனால அசிங்கமாக தெரியும். அதனால் நான் தைச்சி முடிச்சுட்டு அந்த தையலை பிரித்து விட்ருவேன். இது உள்புறமாக ஒரு தையல் போடுறேன். எதுக்குன்னா இது நெக்கு வந்து அளவு தெரியறதுக்காக ஒரு தையல். இதுவுமே பெரிய தையலாக போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸில் நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, தெரியறதுக்காக இதில் ஒரு தையல் பெரிய தையல் போட்டு வச்சுக்கோங்க. இதுவுமே வெளியே தெரிஞ்சதுன்னா தைச்சி முடிச்ச பிறகு நம்ம பிரித்துக்கிடலாம். ஷேப் தெரிஞ்சுட்டா இப்போது நல்லா கெட்ட பக்கத்துக்குள்ளே லைனிங் வச்சுக்கோங்க. அந்த லைனிங் மேலே நம்ம தைச்சி வச்ச இது லைனிங்கில் நல்ல கெட்ட பக்கம் தெரியணும். நம்ம தைச்சி வச்ச பேட்ச் ஒர்க்கில் வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். வச்சுட்டேன். இப்போ நம்ம உள் பக்கமாக நெக்கு சுற்றி ஹார்ட்டின் நெக்கில் தையல் போட்டோம்னா அந்த ஹார்ட்டின் நெக்லேயே தையல் போடுங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1/4 இன்ச்சு விட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் வளைவு எதெல்லாம் வருதோ சின்ன சின்ன நாச்சஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு திருப்பி ஒரு தையல், லைனிங்லேயே ஒரு தையல். லைனிங்கில் ஏன் தையல் போடுறோன்னா, நம்ம திருப்பி எடுக்கும்போது அந்த நெக்கு ஷேப் வந்து நமக்கு ஷேப்பாக வரும். நீங்கள் தையல் போடாமல் எடுத்திங்கன்னா பின்னால் உள்ள லைனிங் நம்மளுக்கு முன்னாடி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லைட்டாக தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரிகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. தையல் போட்டுட்டிங்கன்னா நம்ம தைக்கும்போது அந்த லைனிங் எல்லாம் நம்ம பின்னாடி பேக்கில் போயிடும். இது வந்து நம்ம நூல் க்ரீன் கலர் மாற்றிட்டோம் மேலே. மேக்ஸிமம் டிசைன் போடும்போது என்ன துணி இருக்கோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல நூல் போடுங்க. அப்போ தான் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக நம்மளுக்கு காட்டும். நான் மிஷினில் நூல் போட்டிருக்கேன், அந்த நூல்லையே நான் தைப்பேன் அப்படின்னா டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்காது. நீங்கள் என்ன கலர் தைக்கிறீங்களோ அந்த கலருக்கு நூல் போடுங்க. டிசைன் நீங்கள் கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் நெக்கில் அந்த டிசைன் எடுத்துட்டோம். அது கூடையில் நான் அந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள தெர்மோகோல் பால்ஸ், அதில் கிட்டத்தட்ட சின்ன சைஸ் பெரிய சைஸ் பால்ஸ் இருக்கும். நான் இதில் வந்து ஓரளவு மீடியம் சைஸ் பால் எடுத்து அந்த தெர்மோகோல் பால்ஸ் எல்லாம் நான் ஒரு மாதிரி பாலாக செஞ்சு வச்சுட்டேன். நம்ம டிசைன் கொடுக்கணும், என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம டிசைன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை இந்த பேட்ச் ஒர்க் அடியில் வச்சு ஒரு எனக்கு இந்த தெர்மோகோல் பால் வந்து கம்மியாக தான் கிடச்சிது. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 1 இன்ச்சு கேப்பில் வைங்க, இன்னுமே அழகாகவே இருக்கும். எனக்கு கம்மியாக பீஸ் கிடச்சிது, அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இதை இந்த சைடும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடுமே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து மெதுவாக போடுங்க. அந்த இடத்துல தையல் கண்டிப்பாக தெர்மோகோல் வச்சுருக்க இடத்துல தையல் விழும். தையல் சில டைம் நம்ம ஏறி இறங்குறதுனால சின்ன மிஷின்லலாம் அந்த இடத்துல போடும்போது தையல் விழாது. ஸோ விழுந்திருக்கா விழலையான்னு கொஞ்சம் பார்த்துட்டு, விழலைன்னா அந்த தெர்மோகோல் பால் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு டர்ன் ஸ்டிச் மாதிரி போட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா கஸ்டமர் ப்ளவுஸ் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் அந்த பால் வந்து நம்மளுக்கு கீழே விழவே செய்யாது. ஸோ இந்த சைடுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு இதில் பேக் நெக்கில் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் த்ரெட்டு போடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து மாடல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை எனக்கு இது ஒரு தையல் தானே, இந்த ஒரு தையலுக்காக போட்டு நான் நூலை மாற்றவா அப்படின்னு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன் நீங்கள் போட்டதே ஒரு தெளிவாகவே இருக்காது, நல்லா இல்லாமல் காமிக்கும். நீங்கள் இது அதே கலர் நூல் போடுங்க, நீங்கள் நல்லாவே இல்லாமல் தைச்சாலுமே அந்த டிசைன் வந்து நல்லா காட்டும். ஸோ இதில் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். ஒவ்வொரு பேட்ச் ஒர்க்குக்கும் நான் டிசைன் போடுறேன். உங்களுக்கு நான் பேட்ச் ஒர்க் போடுறது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் போடுற டிசைன்ஸ் எல்லாம் அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கிடலாம். நான் கட் பண்ணி தான் தைக்கணும்னு கிடையாது. நீங்கள் தைச்ச ப்ளவுஸ்லேயே பேட்ச் ஒர்க் நீங்கள் பண்ணலாம். நான் பண்ணுற பேட்ச் ஒர்க்கும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கேட்குறேன். கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது என்ன பண்ணலாம், என்ன புரியலை அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் நெக் முடிய போகுது. இதில் வந்து கீழே உள்ள அகலம் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு மடிப்புக்கு நான் விட்டுருப்பேன். ஸோ இதில் நீங்கள் பால் கடைசியில் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒத்த பாலோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா கீழே 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சி திருப்பி விட்டுருவேன் முதுகு. ஸோ பேக் நெக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு அடியில் நான் பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேட்ச் ஒர்க் வச்சு 1/4 இன்ச்சுக்கு இப்போ நான் பெரிய தையல்லேருந்து சின்ன தையலில் மாற்றிட்டேன். ஸோ 1/4 இன்ச்சுக்கு அடிங்க. அடிச்சுட்டு இதுலேயுமே வளைவு, நமக்கு நெக்கு வளைவு வருது இல்லையா, அடித்து எடுத்துகிட்டு நெக் வளைவில் சின்ன சின்ன சிசர் கட் மாதிரி கொடுத்துட்டு தான் நீங்கள் எப்போவுமே திருப்பணும். சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பும்போது வசதியாக இருக்கும். ஸோ இப்போ லைனிங்லேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க.
இது போடுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கழுத்தை ஒட்டி தையல் போடும்போது இந்த பின்னாடியோட லைனிங் உங்களுக்கு முன்னாடி எலும்பி வராமல் இருக்கும். ஸோ இப்போ நெக்கை ஒட்டி ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. கலர் நூல் சாண்டல் போட்டிருந்தேன். இப்போது க்ரீன் மாற்றிட்டுருக்கேன். ஸோ ஒரு சின்ன நெக்கு தானே, ஒரு தையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூல் மாற்றி போடாமல் இருக்கக்கூடாது. நூல் மாற்றி கண்டிப்பாக நூல் மாற்றி போடணும். ஸோ நெக்கு ஒட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம பேச்சஸ் இருக்கிறது அந்த தெர்மோகோல் பால் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தெர்மோகோல் பாலை நெக்கில் வச்சு ஒட்டிங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் ரெடி ஆயிரும். ஸோ கையில் பேட்ச் ஒர்க்கும் பேட்ச் ஒர்க் நான் எப்படி கொடுத்துருந்தேன்னா கையில் அதில் வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன். கையில் லேஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா கை பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கை ஃபுல்லாக சாண்டல் கலர்ன்றதுனால லேஸை 4 லேயராக கீழே கொடுத்துட்டு அந்த பேட்ச் ஒர்க்கை அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ஸோ கை வீடியோ இருக்கிறதான் பார்க்குறேன், இல்லைன்னா நான் அட்டாச் பண்ணி விட்றேன். பாருங்கள், வீடியோ ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ் இன்னும் நான் போடுறேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.